படத்தில் காணப்படும் இந்த இசைக்கருவியின் பெயர் கிடிகட்டி. இரு கருவிகள் சேர்ந்த ஒரு தோல் கருவி. கூம்பு வடிவில் அமைந்த இக்கருவிகள் இரண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். இடுப்பில் இதனை கட்டிக்கொண்டு உடலுக்கு முன்னால் தொங்கவிட்டு கொண்டு வளைந்த இரு குச்சிகளால் வாசிக்கிறார்கள். ஒரு காலத்தில் நாதசுரத்துக்கு பக்க இசைக்கருவியாக வழங்கி வந்ததாம். நாட்டுப்புற கலைகளில் இன்று காணப்படுகிறது. பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு பக்க இசையாக முன்பு பயன்படுத்தினார்கள். திருவாரூர் கோயிலின் கருவிகளில் கிடிகட்டியும் ஒன்று. திருவாரூர் தேரில் பாரி நாயனமும் கிடிகட்டியும் அமர்ந்து இசைக்கப்படுகின்றன. கீவளூர் போன்ற தலங்களில் காணப்படுகின்றது. மறைந்து வரும் இசைக்கருவிகளில் இதுவும் ஒன்று. இரு கருவிகளில் ஒன்று பெரியது, மற்றொன்று சற்றே சிறியது. பெரியது 10 முதல் 12 அங்குலம் உயரமும் 8 அங்குலம் குறுக்களவும் கொண்டுள்ளது. மாட்டுத்தோல் பொருத்தப்பட்டிருக்கும். நுனி வளைந்த குச்சி கொண்டு வலக்கையால் அடித்து வாசிக்கிறார்கள். சிறியது 8 முதல் 10 அங்குலம் உயரமும் சுமார் 6 அங்குலம் குறுக்களவும் கொண்டுள்ளது. ஆடு அல்லது மாட்டின் தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். மெல்லிய மூங்கில் குச்சி கொண்டு இடக்கையால் வாசிக்கிறார்கள். வலது பக்க பெரிய பறையின் தோல் மென்மையாகவும் இடது பக்க பறையின் தோல் தடிமனாகவும் இருக்கிறது. கொடுகொட்டி என்ற பழைய கருவியே கிடிகட்டி என்று பேராசிரியர் சாமமூர்த்தி அவர்கள் கருதுகிறார்கள். அற்புதமான இந்த கருவி மறைந்து வருவது வருத்தத்திற்குரியதாகும்.